உலகமே எதிர்பார்த்த மாநாட்டில் இந்திய பிரதமர் பேசியதுதான் உலக தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது. ஒரே மாநாட்டில் மொத்த நாடுகளையும் இந்தியா பக்கம் திருப்பியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடி தனது ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து 6 லட்சம் கோடியை இந்தியாவில் முதலீடு செய்ய வைத்தார். அதன் பின்னர் விமானம் மூலம் சீனா சென்றடைந்தார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றார் பிரதமர் மோடி. இந்த தருணத்தை தான் உலகமே உற்று கவனித்தது. சீனாவில் இந்தியாவிற்கு வரவேற்பு எப்படி இருக்கும், 3 முக்கிய நாடுகளின் தலைவர்களின் சந்திப்பு எவ்வாறு இருக்கும் என அமெரிக்கா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி கவனித்து வந்தது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே இருதரப்பு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவை வலுப்படுத்த இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனையடுத்து சீனாவில் தொடங்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார். உச்சிமாநாட்டிற்கு பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக மாநாட்டு அரங்கில் இருந்து ஒரே காரில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் புறப்பட்டுச் சென்றனர். இது தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்ட பிரதமர் மோடி, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாடு நடைபெறும் இடத்தில் இருந்து ஜனாதிபதி புதினும் நானும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு ஒன்றாக பயணித்தோம். அவருடனான உரையாடல்கள் எப்போதும் அறிவுபூர்வமானவை என்று தெரிவித்தார். மேலும் அமெரிக்க வரி விதிப்புக்கு மத்தியில் புதினுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் மாநாட்டில் பேசிய மோடி மிகவும் சாதுரியமாக பேசியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. வரலாற்றை சுட்டிக்காட்டிய மோடி, காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட புரிதல் பிழைகள், எல்லை மோதல்கள் போன்றவை இனி மறுபடியும் நடக்கக்கூடாது. இன்று இந்தியா சீனா இணைந்து புதிய காலத்தை எதிர்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அமெரிக்காவை நோக்கியும் எச்சரிக்கை விடுத்த அவர், எந்த எதிர்ப்புக்கும் அஞ்சமாட்டோம், புதிய உலக விதிகளை நாமே உருவாக்குவோம் என்றார். உலக மக்கள் தொகையின் பாதியை உள்ளடக்கிய எஸ்சிஓ அமைப்பு அமெரிக்கா, ஐரோப்பாவுக்கு சவாலாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு பல நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. குறிப்பாக ரஷ்ய அதிபர் புதின் மோடியை கட்டியணைத்து வரவேற்று இந்தியா எங்களுடன் நிற்பதை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார். புதிய உலக விதிகளை நாமே உருவாக்குவோம் என பேசியது உலக நாடுகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் அமெரிக்கா தலையில் இது இடியை இறக்கியுள்ளது. மாநாட்டில் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து செயல்படுவது உலக அரசியலில் புதிய மாற்றங்களை உருவாக்கும் என்றும் கவனிக்கப்படுகிறது.